ஒவ்வொரு மீனும் வந்து இந்த மாதிரி நல்லா வரைஞ்சி விடணும். அப்போ வந்து மசாலா நல்லா ஈஸியாக உள்ளுக்கு அப்சர்வ் ஆகும். 2 பகுதியும் வந்து இந்த போன் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விடுங்க. எடுத்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பிளாக் பெப்பர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், பிளெயின் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மீனுக்கு தேவையான அளவுக்குள்ள உப்பு. நான் வந்து ஒரு 6 பீஸ் மீனில் செய்ய போகிறேன். ஒரு பெரிய லெமன் வந்து புழிஞ்ச தண்ணி. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி மீனில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து தான் நான் மசாலா எல்லாமே நல்லா கோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதனை வந்து நான் தேங்காய் எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன். ஆயில் வந்து ரொம்பவே சூடாகக்கூடாது, அப்படின்னா போட்ட உடனே உங்களுக்கு வந்து பிளாக் கலர் ஆகிடும். ஸோ ஒரு சைடு வெந்த கையோடு நான் திருப்பி போட்டிருக்கிறேன். ஸோ 2 சைடும் நல்லாவே வெந்துடுச்சு. எடுக்கிறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் இருக்குல்ல மசாலா, இது லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல எல்லாமே அதிலே ஸ்டஃப் பண்ணிட்டேன்னா சீக்கிரமாக கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். இது ஒரு தடவை கூட திருப்பி போட்டுட்டிங்கன்னா மீன் ஃப்ரை ரெடி. இது வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ உடையாமல் மெதுவாகவே திருப்பி போடலாம். மீனின் ஒவ்வொரு பகுதியிலும் நல்ல மசாலா உள்ளில் இறங்கியிருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணினா இந்த மீன் ஃப்ரை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.